சாமி என் பேச்ச ஒரு பேச்சு சாமி என் பேச்ச உங்களுக்கு பிடிக்காது உன் பேச்ச எனக்கு பிடிக்காது என் பேச்ச ஒரு பேச்சு சாமி மத்தவங்க என் மயில் பேச்சு சாமி கேட்டுக்காங்கப்பா சுபமே செய்யா பாரத கொண்டாடு அச்சூர் மாநகரத்தை சேர்ந்தேன் கண்ணையன் என்று சொல்லக்கூடிய என் பேச்சு உங்களுக்கு பிடிக்கல சாமி மொத்தமா காரணம் காரணம் சொல்லி என்ன பார்த்து என்ன கவசம் தெரியுமா காண்றேன் சொல்றேன் நல்லா பண்ணுங்க தோன்றேன் நல்லா பண்ணுங்க யாருமே பண்ணுங்க நல்லா ஏன் கவுண்டரே நல்லா பண்ணுங்க அந்த இடத்துல கேட்டு தோன்றேன் நல்லா குடும்பம் கட்டுங்க தோன்றேன் நல்ல குடும்பம் கட்டுவேன் ஏன் கவுண்டரே குடும்பம் கட்டுவேன் ஏன் கவுண்டரே இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாருன்னா என்ன காரணம் கேட்டே கவுண்டரே உங்க போமால செல்வக்கலை நிகழ்கலை எல்லாமே அறிந்து சொன்னதுனால இன்னைக்கு ஒரு மாசமா இருக்கிறாரு கவுண்டரே இவரு பேரை சொல்லி அந்த குடும்பம் வாழ்ந்து கவுண்டரே கவுண்டரே ரொம்ப தொலைவாக வேணா கவுண்டரே இப்ப சமயத்துல ஒரு 5 மாசத்துல ஒரு கவுண்டர் இன்னைக்கு ஒரு குழந்தை வாழ்ந்து கவுண்டரே பொண்ணு மாப்பிள்ளையோட வாழ்றாங்க கவுண்டரே எப்ப இப்படியா எப்ப கவுண்டரே ஏதாவது சந்தேகம் வந்து எங்களுக்கு குறிக்காப்ப ஆனா என்னைக்கும் கேட்டது கிடையாது பார்த்து கைக்கு சொன்னா வைக்கதான் கவுண்டரே இந்த அம்மா சாதாரண அடிக்குமானா அம்மானோட கைப்பட அப்படியே சொன்னது சொன்ன மாதிரியே படிக்கும் நல்லா கவுண்டரே நான் என்ன எங்களுடைய தொழில கட்டியா கூடமரம் கட்டுவேன் குடியிருப்பேன் பாம்பு பச்சை தேனி பச்சை பூரம் பச்சை கோலம் பச்சை பண்ண நம்ம பச்சை குத்தவங்க கவுண்டரே மருந்து கொடுக்கும் கவுண்டரே மருந்து கொடுக்குவேன் ஆமா இப்ப தொழிலும் சரி உனக்கு என்ன ஆமா எனக்கு பச்சை குத்தணும் ஏன் பச்சைக்காரா அது ஒன்னா சொன்னீங்க எங்க மாப்பிட்டு பிள்ளை நான் எங்க சொன்னியாடா பச்சை குத்திட்டு போயிடலாம் அம்மனுக்கு குத்திட்டு போயிடலாம் கவுண்டரே அப்படி பச்சை குத்துன்னு சொல்றீங்க கவுண்டரே நம்ம அம்மன்ல குத்துறமா வயல்ல குத்துறமா உட்கார்ந்து குத்துறமா பாபா குத்துறமா கவுண்டரே அதெல்லாம் தப்புதமா குத்துறாங்க ஏன் தப்புமா பேரை குத்துறமா தங்கச்சி பேரை குத்துறமா எங்க மாமா என்ன கேக்குறா பச்சைக்காரா ஏமா கவுண்டரே என் நம்பு வந்துடா என் நண்பா நீ கேக்குவா ஏன் நண்பா சொல்றா எல்வாடா ஏறு குடுக்கலாம் போடாதியா ஏ கவுண்டரே நம்பர் சொல்றே நான் நம்பனா நண்பனா நண்பர்கள் என்று சொல்றே உன் நண்பர்கள் என்னப்பா வேலை செய்யறாரு இவர் வந்து வெளியில மில்கில இருக்கிறாரு இவன் மில்கில இருக்கிறார் இவர் பணம் நம்பனா மறந்துல அதனால எவனுக்கு வேக்குது நண்பா உன் பேர் வந்து விஜயா கெடுதா உன் நண்பர் குத்துற ஆமாடா குத்துற நண்பா உன் பேர் என்ன என் பேரா
சின்னசாமி குத்துறா சரி இப்ப அவனே இந்த மாதிரி விசித்திரா நீங்க கூட்டு நீங்க வேற மாதிரி குத்துறா நானே தரேன் குத்துறா குத்துறேன் சரி கவுண்டரே வேறு குத்துற சொல்லி கவுண்டரே மழை கவுண்டரே படிப்பதற்கு எனக்கு தெரியாது படிப்பதற்கு எனக்கு தெரியாது சரி குளத்துல பார்த்தோம்னா யாருமே பள்ளிக்கூடம் யாரும் போனது கிடையாது படிப்பறிவு கிடையாது கல்லறிவு கிடையாது அதனால கவுண்டரே நீங்க பேரு கொடுத்தா அது பேர் மாதிரி பச்சை குத்துற கவுண்டரே ஓ பேரு எழுதி கொடுத்தா நீ அது மேல பச்சை குத்துற கவுண்டரே சரி பேரு எத்தனை எழுத்துக்குது கவுண்டரே கரெக்டா 24 6 எழுத்துக்கு நான் கவுண்டரே மிச்சமா சொல்றேன் கவுண்டரே 6 எழுத்துக்கு 6 கால் வந்து கவுண்டரே சரி கவுண்டரே 6 சேட்டி கொடுக்கணும் சொல்லிட்டு கவுண்டரே இதுக்கு 6 எழுத்துக்கு எவ்வளவு கவுண்டரே கொடுக்கணும் தெரியுமா கவுண்டரே கவுண்டரே 6 பணம் கொடுக்கணும் கவுண்டரே நான் மில்லே சொல்றேன் 6 பணத்துக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு பணம் கவுண்டரே 12 ஒரு பணமே எழுத்துக்கு கவுண்டரே நீ என்ன கண்டுபிடிச்சு கவுண்டரே கவுண்டரே ஏன்னா நான் புத்தம் எல்லாம் புத்தம் தெரியுமா யாரெல்லாம் மக்களுக்கு எப்படி காசு ஐயா அங்கே பச்சை குத்துனா வலிக்கும் அதனால எல்லாருக்கும் வலி
வலிக்குதுன்னு தெரிஞ்சா வலிக்குதுன்னா எல்லாருக்கும் ஒரு ஊசி கவுண்டர். ஓ வலிக்குதுன்னா ஒரு ஊசி. எல்லாருக்கும் வலிக்குதுன்னா ஒரு ஊசி கவுண்டர். ஒரு ஊசி குத்துற. உனக்கு வலிக்காத கீட்டு ஊசி கவுண்டர். என் பேர் வைக்கிற மாதிரி எழுத்தோ 6 எழுத்து. 6 எழுத்து இன்னொரு ஊசி சேர்த்தி உனக்கு வலிக்காத கீட்டு சொல்லிட்டு 7 ஊசி குத்துற கவுண்டர். வலிக்காததுக்கு ஒரு ஊசி குத்துவாங்க. மனுஷா ஒரு ஊசி. ஓ ஊசி. ஊசி வலிக்கிறதா 7 ஊசி. சரிப்பா 7 ஊசி குத்தாமா. சாதாரண ஆளுங்களா? குத்துற மாதிரி கவுண்டர். பணங்களை வலிக்கிற கவுண்டர். அப்படி கவுண்டரே நீ என்ன பண்ணா நீ செத்தாலே நான் கொத்தல பச்சை சாப்பிடணும் கவுண்டரே. பேர் வைக்கிற மாதிரி எப்படி குத்தணும் தெரியுமா கவுண்டரே? கவுண்டரே நீ அப்படி பாரு கவுண்டரே. என்னடா சாமி வைத்தியக்காரா அது அந்த அம்மா என்ன செய்ய பொல்லாடி இருக்கீங்களா? ரொம்ப நம்ம தப்பா நினைப்பா. பயனுக்கு ஒரு கவனிக்கிற மாதிரி ஒரு கவனிக்கிறதா பாபார் பிள்ளை நம்ம பாபார் பிள்ளை ஒரு திக்கிறீங்களா? அவன் பேரு ஆனந்தி. அவன் பின்னாடியே முடிஞ்சு போய் அங்க குளிக்கிறாளா அவங்க உட்காந்துக்கிறது பழக்கா. அந்த மாதிரி கவனிக்கிற வண்டி பாக்குறத வாக்கு தப்பா நினைப்பா. சரி சாமி சாமி குத்துற பச்சையாகப்பட்டது சாமி. தாய்ப்பால் விட்டு குத்துனா சாமி நீ சத்தனையும் பச்சை குத்துற பச்சை நிலமாறாது அதனால குத்துற சாமி சாமி. நம்பக்கு பேரு வேணுமா மாடாவா? அப்படிதான் ஐயா வலிக்குதுன்னு தெரிஞ்சா ஒரு ஊசி வலிக்காதுன்னு 7 ஊசில 2 ஊசி தான் சொரவணும். சொரவந்து இப்படி கத்துற என்ன பண்ணுது கவுண்டரே? உனக்கு வலிக்குதுன்னா கவுண்டரே நீ முன்ன பின்ன பச்சை கொத்தம் தெரியல கவுண்டரே. அதனால கவுண்டரே உனக்கு வலிக்காது கேட்டுனா பச்சாண்ட பார்த்து நான் இருக்குன்னு கடிச்சு கவுண்டரே. யாரமா பச்சாமா பச்சை மரம் கிட்ட இல்லடா. ஒரு மரம் நமக்கு வலிக்குதுன்னா அந்த பச்சை மரத்தை பார்த்து பண்ட கடிச்சுக்கினா தெரியாதுன்னு சொல்றா அந்த அம்மா. ஏன்னா அறிவு கட்ட பையன் பச்சை மரத்தை முடிக்கணும் ஓடிருக்கான். பச்சை மேல எழுந்துச்சுக்காம கடிச்சுக்கிட்டு சொல்றேன். தொடப்பு கட்டு சாயம் பண்ணிடுவாங்க கவுண்டரே. சாதாரண இடக்கூடாது கவுண்டரே. தொடப்பு சாயம் பண்ணிடுவாங்க. பச்சை மேல பார்த்து கவுண்டர்ல பச்சை மரத்தை நாக்கு பல்லு கடிச்சுக்கன்னா அந்த நேரத்துல காலு குத்துனா வந்து காலு குத்துவாங்க கவுண்டரே. அப்படி பச்சை மரத்தை பார்த்து நறுக்குன்னு கடிச்சிக்கணும்னா வலிக்காது கவுண்டரே. அதனால கவுண்டரே வலிக்குன்னு சொல்றேன். உடனே நீ இப்ப என்ன பண்ண தெரியுமா? என்ன சாதாவா அப்படியே கட்ட இப்படி தாங்க மாட்டேன். ஒக்க அக்கத்துல 2 தொழில் கையை வச்சுக்க கவுண்டரே. யாருமே கை வைக்க மாட்டேன். அக்கத்தை கூட பிறக்கல, நம்ம கூட பிறக்கல, உமா வயசுல பிறக்கல, அக்கத்தை அவன் பேசி ஏற்கனவே அவன் பேசி அதை நீ நல்ல விளையாட கேட்டு
பட்சத்துல கவுண்டர் இப்படி கவுண்டர் சரிம்மா இப்படி கவுண்டர் மாமா புத்தியெல்லாம் தேர்ந்து கவுண்டர் ஸ்ரீராமே அந்த 7 எடுத்து கவுண்டர் அப்படி 7 ஊசி போட்டு படிக்காது குத்திட்டு கவுண்டர் கவுண்டர் சரியா என்ன பண்ணி தெரியுமா கவுண்டர் அந்த குழந்தை கொடுத்தா அட்டு துணி போகும் நண்பா குதிரையா மச்சான் குத்திங்களா இப்ப பேர் வந்து நான் குத்தினீங்க அம்மா குத்தினீங்க குத்திருக்குது இறந்துட்டு தீடு ஆமா ஏன்னா சந்தேகம் வரக்கூடாது சந்தேகம் வருதுன்னா யாரை பாடி கூட்டு பேக்கிற நீ படிக்கிறியா நானே படிக்கிறான் பொன்மணி ஏய் வாடா டேய் இவன் பேர் ஏய் அதாவது ஒரே நீங்க சொல்லு இவன் பேர் சின்னசாமி கரெக்டா சொல்லு ஆ என்னது சின்னசாமி சின்னசாமி என் பேர் தப்பாதீங்கன்னா காசு போனதான் போறேன் ஏமா ஐயா நான் பச்சை கொத்தும் போது நல்லா பச்சை மத்த பத்து கடிச்சிக்க நீ வலி தாங்க அது கத்தனை பார்க்க வேண்டேன் அப்ப அந்த ஊசி குத்தும் நீ ஏறி மேல போச்சுக்க வேண்டேன் சின்னசாமி சின்னசாமி பத்த குத்துக்க வேண்டேன் கவுண்டரே கடை வைக்காத பொடி பொடி பழங்க பொறுத்தி கடை தெரியாது கவுண்டரே வேற கட்டா குத்துனியா சின்னசாமி தூ குத்துனா சுனிசாமி குத்து வச்சு கொடுக்க முடியாது என்ன பண்ண வேண்டிய கவுண்டரே பச்சை குத்துற 7 ஊசி குத்துற மாதிரி கவுண்டரே அந்த 7 ஊசி எடுத்து கவுண்டரே அந்த 7 ஊசி எடுத்து கவுண்டரே ரொம்ப தூரமாலாம் போக மாட்டேன் இங்கே புளியார் மரம் இருக்குது பாரு கவுண்டரே இந்த மரத்துல இருக்கிற பச்சை பூரா பேத்து எடுத்து கவுண்டரே அப்படி பேத்து எடுத்து கவுண்டரே நல்ல ஒரு பேப்பரை போட்டு நல்லா அந்த மத்திய பூரா எரிவிடுவோம் கவுண்டரே காலையில் அதான் நினைச்சு பாரு அதுக்கு எரிப்பாங்க பாரு அது எரி நல்லா தக 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 பத்தினி எரி கவுண்டரு அது ரத்த கடை எரியும் போது கவுண்டரு அது குத்தனை பாரு கவுண்டரு 7 ஊசி அந்த ஊசி அந்த மத்திலே போட்டு நல்லா வேவடிக்கும் கவுண்டரு அந்த நெருப்பு எப்படி பத்தி அடிக்குதோ அந்த நெருப்பு மாதிரி அந்த ஊசி நல்லா பத்தி நெருப்பு கவுண்டரு அப்படி அந்த ஊசி பத்தா எந்த கையில நான் பச்சை குத்தணும் அந்த கை நாளுக்கு அழிவு பிடிச்சி சீவு பிடிச்சி செத்தே போயிருக்க கவுண்டரு கை பச்சை என் கொண்டாடி பேரு குத்துட்டா கூட எங்க வராம பேரு குத்தி என் கையால மாதிரி போச்சு உன் கை அழுதா இருக்குன்னா கவுண்டரு இந்த பருத்தி கடத்தை வைக்காத கவுண்டரு முடி பண்ண கடந்துடாது அதனால நீ எல்லாம் இப்படியே இருக்கிறத கவுண்டரு அதனால நான் இந்த வீட்டுல போகும்போது இந்த வீட்டுக்குள்ள போகும்போது அடுத்த வீதி வரப்பட்டு நீங்க கடத்தை கொடுத்துருக்க கவுண்டரு போட்டு
பாட்டி இன்னைக்கு தான் நேருது. எங்க பாட்டி கொள்கா வளர்க்கிறான். எங்க பாட்டியே இப்படி கீழா எங்க பாட்டி நிமிரணும். அதுதான் மறுச்சொல். ஓ கொழுக்காய் விடத்துல இருக்கிற பாட்டி நேர நிமிரணும். இப்படி கீழா என்னைக்கும் குடக்க பொண்ணுங்கிட்டே சாவர கிளக்கிட்டா வேலை வாங்கினியா? அதனால என்ன செய்ய கேட்டே அவன் பாட்டிய என் குடிக்க சோறாக்கி போடுறான். அதான் நிமித்தி வேலை செய்யணும். அப்படியா? சரி கவுண்டரே, உங்க பாட்டி நேரம் வந்து என்ன செய்யணும் தெரியுமா? அப்படி கவுண்டரே, வடக்கு தெக்க அப்படி கவுண்டரே, 6 அடி குழி வெட்டிக்க கவுண்டரே. வடக்கு தெக்க 6 அடி குழி கவுண்டரே. 6 அடி. ஆமா, வடக்கு தெக்க 6 அடி கவுண்டரே. கிழக்கு மேற்கு எவ்வளவு கேட்டியா? 2 அடி கவுண்டரே. யாப்பா வடக்கு தெக்க 6 அடி, கிழக்கு மேற்கு 2 அடி. அப்படி கவுண்டரே வெட்டி கவுண்டரே. அப்படி உங்க பாட்டி கவுண்டரே, அப்படி குறுக்கா படுக்க வச்சிருக்க கவுண்டரே. ஏமா இப்படியா 6 அடி பக்கத்துல கவுண்டரே. மேற்கு பார்த்தா மேற்கு இருந்து கிழக்கு தலை வச்சு அப்படி குறுக்க படுக்க கவுண்டரே. குறுக்க படுக்க வச்சிட்டு கவுண்டரே. அந்த 6 குடிக்குது பாருக்க மாட்டேன். 6 குடி கவுண்டரே. அந்த 6 குடி எடுத்து கவுண்டரே. உங்க பாட்டி மேல போட்டு நிமித்தம்னா கவுண்டரே. உங்க பாட்டி கொழுக்கா வடிவத்துக்கு அப்படி நேரா போயிருவாங்க கவுண்டரே. எங்க பாட்டி நேரா போட்டா அப்படி குளிர் மூடி போச்சு முடி நேரா செய்தா போடணும். ஏமா நீ மருந்து சாவருக்கு மருந்து. சரி கவுண்டரே, இதுக்கு மருந்து வேணுமா வளவா? இது கூடாகிறவனுக்கு இந்த மருந்து. ஏமா இது மோர் வருது. கூடாகிறவனுக்கு மருந்து இருக்கு கவுண்டரே. ஏமா என் பாட்டா ஒரு கண்ணு நல்ல கண்ணு. ஒரு கண்ணு நல்ல கண்ணு. ஒரு கண்ணு நல்ல கண்ணு. நல்ல கண்ணு. அந்த மருந்து போயிட்டு ஆபரேஷன் பண்ணி கேட்கல. கண்ணு தெரியல. அந்த நல்லா கண்ணு வந்து நல்லா இருக்குது. நல்ல கண்ணுக்கு கவுண்டரே, நல்ல கண்ணு எந்த கை பக்கம்? நல்ல கண்ணு எந்த கை பக்கம்? அது சொல்லு கவுண்டரே. சோத்து கை நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஒட்டிக்கை வந்து கண்ணு தெரியல. அண்ணே, ஒட்டிக்கை கண்ணு தெரியல. சோத்துக்கை கண்ணு தெரியுது. அப்படி உங்க தாத்தன் கண்ணு இன்னொரு கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியணும். எத்தா போற பொண்ணு கூட உங்க பாட்டு தெளிவா தெரியணும். ஓ அதனால கவுண்டரே என்ன பண்ற கேட்டே கவுண்டரே. கவுண்டரே உங்க பாட்டு நல்லா படுக்க வச்சிருக்க கவுண்டரே. மலாக்க படுக்க வச்சிருக்க கவுண்டரே. ஒரு மான அரிசி எடுக்க கவுண்டரே. ஒரு மான அரிசி மட்டும் எடுக்க கவுண்டரே. அரிசி எடுத்து கவுண்டரே நல்லா ஆரி கூட போட்டு நல்லா அரிசிக்க கவுண்டரே. அரிசி நொய்யா ஆக்கி கவுண்டரே. உங்க தாத்தனுக்கு எந்த பக்கம் கண்ணு கூடாக்குது? ஒட்டிகை பக்கம். நல்லா இருக்கிற கண்ணு எந்த பக்கம் இருக்குது? சோத்கை பக்கம். உங்க பாட்டு நல்லா கண்ணு மூடி சோத்கை பக்கம் அந்த அரிசி நொய் பூரா சோத்கை கண்ணு பக்கம் கொட்டிக்க கண்ணு கவுண்டரே. அப்படி படுத்து சோத்கை பக்கம் அந்த அரிசி நொய் பூரா சோத்கை பக்கம் கொட்டிக்கணும் கவுண்டரே. அப்படி கொட்டிக்கின்னு கவுண்டரே ஓட்டான குந்தா கொலிக்குதா கவுண்டரே. குஞ்சு பேசிருக்கு பாரு. 20 குஞ்சு 25 குஞ்சு 5 குஞ்சுன்னு சொல்லிட்டு குஞ்சு என்ன பேருக்கும் செய்யும் பாரு. அந்த குஞ்சா கோழியை எடுத்துக்கணும் கவுண்டரே. எப்படி எவ்வளவு குஞ்சு பேசுறது கவுண்டரே? 25 குஞ்சுக்குதா? அந்த 25 குஞ்சியும் அந்த கோழியும் நல்ல ஒரு தக்காளி கூட ஒண்ணு எடுத்துக்க கவுண்டரே. உங்க பாட்டினை படுக்க வச்சு நல்ல கண்ணு மேல அரிசி நெய் கொட்டி அந்த கோழி குஞ்சு கோழியில அந்த கண்ணு வல்ல விட்டு அப்படியே அந்த மக்கீரை வச்சு மூடி கவுண்டரே. கவுண்டரே அது ஒரு பறிக்காக கொத்தி எடுத்து கவுண்டரே எல்லாம் தின்னு முடிஞ்ச உடனே அந்த குண்டா கோழி அந்த குஞ்சை திறந்து விட்டு கவுண்டரே. இரு கவுண்டரே அது திறந்து விட்டுட்டு உங்க தாத்தனை எழுப்பி நிறுத்தி தாத்தாக போற பொண்ணு கேளு கவுண்டரே மருந்து எப்படி வேலை செய்யுங்க. அது கொண்டு விட்டா கண்டுபிடி கொத்தி அந்த பேரு குடிக்கிட்டு போயிருக்காங்க. மருந்து கொடுத்து வச்சுக்க என்னைக்குமே பிரிய மாட்டாரு. கொண்டாடிட்டு போகும்போது கூடிய வருவாரு. அதுக்குமே மருந்து உண்டு. அப்படி சேர அந்த பெண்களை சேர்த்து வைக்க மருந்து உண்டு. வண்ண வண்ணமா மருந்து இருக்கிறது. என்ன மருந்து கேட்டா எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. சித்தா
ஜானகி பேர் வேற இருக்குது. தேடு எப்பா அது பெரிய சித்தாபுரத்துல ஜானகி பாரு கெட்டா போனா சிரிக்கிறா. கிட்ட வந்தா படிக்கிறா. ஆனாலுமா சித்தாபுரத்து புள்ள ஜானகி எனக்கு சேருது. உனக்கு கையில சாவும். நாளே கல்யாணம் இதுக்கு இது ஒரு விஷயமா கவன்றேன். பேருக்கு மருந்து நெரிசல்லாம் மருந்து எத்தனை பேர் அது மாரி மருந்து வேணா கவன்றேன். என்ன செய்திருக்கிறவங்க கவன்றேன். நான் கேட்கிற பொருள் டான் 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 கொடுத்துனா கவன்றேன். தச்சு சென்று கவன்றேன் கவன்றேன். அப்படி சித்தாபுரத்து ஜானகி கூட சேருனா குந்தாணி வேறு வேணும் கவன்றேன். குந்தாணி வேறு கவன்றேன். ஏப்பா கொண்டாடி கொடுத்தாலே நம்ம இன்னைக்கு நான் வரணும் வாப்பா. என்னடா பைத்தியக்காரா, குந்தாணி பண்றதுக்கு மருந்து வெட்டி கொடுக்குறதானே அது குளிப்போர் சீதலடா. அது கேட்குறாங்க அம்மா. கவன்றேன். அது மட்டுமா கவன்றேன். உலக பொழுது வேணும் கவன்றேன். ஏய் உலக பண்றதுக்கு மரம் வெட்டியா பண்ணி வச்சுட்டியா அந்த மரத்தை கேட்குறதானே அது கேட்குறா. அது மட்டும் தெரியும் கவன்றேன். ஆன மட்டும் வேணும் கவன்றேன். ஆன மட்டும் வேணும். ஆன மட்டும் வேணும் கவன்றேன். என்ன முட்டா ஆன மட்டும் கவன்றேன். ஏய் ஏப்பா ஆளுக்கு போனா நம்ம முட்டிய கேட்கிறதுல அப்பா நான்லாம் இப்ப பசியே பாருடா. யா. நீ ஆணு மட்டும் போறடா போய். எடுத்து பண்ணியும் போற ஆர்டிகல் இல்ல நெல்லு கையில பண்ணி வேலை யாருக்கு எடுக்கலாம் ஆளு முட்டியடா ஆனா முட்டல்ல அது போடுற முட்டை. கவன்றே கோழி தேடி வேணும் கவன்றே. கோழி தேடி கவன்றே. பைத்தியக்காரா, கோழி முட்டைக்குதா பிரியா அது வருஷம் உள்ள நம்ம அந்த கரு வருதா அது கேட்குறாங்க அம்மா. நல்ல கவன்றே பஸ்தலுக்கு பேர் கவன்றே. பஸ்தல மூத்திரம் வேணும் கவன்றே. ஐயா பிரியா இந்த கோழியே மூத்தத்தை எங்கடா போய் பாத்துறோம் பைத்தியக்காரா, மனுஷன் மூத்தத்தை பாத்துறோம் பசுக்கு தேடி கட்டிங்களா அந்த செவுத்துக்கு பாத்தீங்கன்னா பசு தேடி கட்டிருக்கோம். அது எத்தனை உள்ள நெய்க்குதா பசுக்கே நெய் கேட்குது. குத்தரமா அது முத்திரே கவன்றே. அது முத்திரமா கவன்றே. எல்லா கவன்றே முத்திரமா நல்ல கவன்றே. என்னடா கேளு கவன்றே குடி போன உடனே சாவ அடுப்பு சாவல வேணும் கவன்றே. குடி போன உடனே சாவ கவன்றே. ஐயா பிரியா குடிப்பாத உடனே போய் எப்படி சாப்பிடுறோம் உடனே சாப்பிடலாம் ஏய் அது கோழி பிடிக்கிறதா சாமியார் போய் பைத்தியக்காரா. அப்படியா குத்தரமா சரி கவன்றே. ஆ. கவன்றே ஆ. எல்லாம் ஒண்ணே சேர்த்து கவன்றே. சரிம்மா. நல்ல நக்கினா இருக்கணும் கவன்றே. நக்கினா இருக்கணும் கவன்றே. ஏமா அதெல்லாம் சேர்த்து யாரு நக்கினா இருக்கணும் ஏய் எல்லாம் போட்டு கம்மி கம்மி மேல நெய்யா. எல்லாம் அரைக்கணும். அது உருவனா இருக்கணும் கவன்றே. அப்படி நல்லா அரிசி கவன்றே. ஆ. கவன்றே சரி அதனால நெய்யா கவன்றே. அரிசி. அதெல்லாம் அரிசி கவன்றே. ஆ. கவன்றே அது அரிசி ஒண்ணா சேர்த்தனா ஒரு உண்டாகும் கவன்றே. இவ்வளவு பேர் சொல்லு ஆமா அந்த உண்டி புறம் சேர்த்தி ஆ. கவன்றே ஆ. அந்த மருந்து உண்டியை வந்து 3 பாகமா பிரிக்கணும் கவன்றே. ஓ அந்த உங்கே 3 பாகமா பிரிக்கணும் ஏன்னா அளவுக்கு மீறி அமிர்தம்னு விஷம். கண்டிப்பா எப்படி எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. சரிடா. சாப்பிட பொருள் இருந்தா அவ்வளவுதான் சரி. சரி. அதே போல அது மூலிகை இல்லையா ஏன்னா ஜாலிக்கு மூடி சேரணும்னா கண்டிப்பா. அந்த மருந்து வந்து 3 பாகமா பிரிச்சு கவன்றே. சரிடா அது எப்படி சாப்பிடும் கேட்டியா? எப்படி பாக்கறீங்க 48 மண்டலம் சாப்பிடணும் கவன்றே. ஓ 48 நாள் அப்படி 48 நாள் எப்படின்னு தெரியுமா? ஆ. காலையில் நேரத்துல ஆ. அவள்தான் நிற்கணும். எங்க காலையில் நேரத்துல அவள்தான் நிற்கணும். காலையில இருந்து அவளுக்கு இருக்கணும் மதியான நேரத்துல இவள்தான் நிற்கணும். மத்தியான நேரத்துக்கு மணி இருக்கணும் இரவு நேரத்துல எந்த நிற்கணும் சாமி? ஐயா அப்படி பாத்தீங்களா? அமிர்த கூட நிக்கலாம் இவ்வளவு கூட நிக்கலாம் முடிஞ்ச பிள்ளை பைத்தியக்காரா, காத்தால வெறுவோத்துல அமுக்கு அமுக்கு. அவளை அதை எடுத்து அப்படி மேல போட்டு சாப்பிட்டுக்கணும். மத்தியான நேரத்துல சாயங்கால நேரத்துல மதி மதியா நீ எனக்கு குழப்பாதடா. காத்தால அப்படி சாப்பிட்டியா மத்தியானம் இவங்களுக்கு எடுத்து சாப்பிட்டியா நிக்கிறீங்க ஒண்ணுங்களா சாயங்காலம் அதை சாப்பிடு. சரிம்மா அப்படியே 3 வாரம் நக்கன சாப்பிட்டு ஜாலிக்கு சேர்த்து வைக்க 48 மண்டலம் அப்படி நக்கனா நான் என்ன ஆகும்? 48 நாள் நக்கனா இந்த நாய் வேறு தொங்குதியா இப்படி தொங்குதின்னு நாயை கூட பாசி வந்தாருங்க சரி கவன்றே அப்படி சேரம் சரி கவன்றே இந்த வீட்டுல இப்படிலாம் சொல்லி வரல கவன்றே. ஆமா நீ வாழை குடிச்சு திப்பு திப்பு ஓடியாரு என்ன வந்து இந்த மாளிகை யாருக்கு கவன்றே? அம்மா இவங்கதாம்மா 56 கட்டாளம் பேர் இது என்ன சமாளி
என் துளசி மாலை மாலை கொண்டவன் என் தம்பி என் தூது செல்வான் அப்படி தூது சென்றாலும் இந்த பருத்தியா ஒரு குறி உரிக்கிறேன் பாரு என்னுடைய குறியில் போய் போகாது அப்படி இருந்தாலும் யாருன்னா குறி கேட்கறான்னு பாக்கணும் போறோமா